بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. فقد قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, புனிதம் நிறைந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்: அக்ஸிரு ذிக்ர ஹாதிமுல் லஸ்ஸாத் யஅனி அல் மௌத். உலக இன்பங்களை விட்டும் சுகங்களை விட்டும் உங்களை பிரிக்கக்கூடிய மரணத்தை அதிகம் அதிகம் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றதை பார்க்கலாம். என்னையும் உங்களையும் சுற்றி பல நிகழ்வுகளின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் மரணத்தை ஞாபகப்படுத்துகின்றான். நேற்றைய தினம் நடந்த விமான விபத்து எந்த நேரத்தில் எப்படி வேண்டுமானாலும் ஒரு மனிதனுக்கு மரணம் வரும் என்பதற்கான ஒரு படிப்பினையை நானும் நீங்களும் பெற்றிருக்க வேண்டும். விமானத்தில் ஏறி உட்கார்ந்தவங்க இன்னொரு 12 மணி நேரத்தில் நம்ம இந்த இடத்துக்கு போய் சேர போகிறோம். அதே போல் வீட்டில் உள்ளவங்களும் நினச்சிருப்பாங்க அவர் சேஃப்டியாக போய் சேருவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் விமானம் எடுத்து ஒரு 10 நிமிடத்துக்குள்ள 200ஐயும் தாண்டிய மரணங்களை கண்கூடாக நாங்கள் பார்த்தோம். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான்: குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு. எந்த மரணத்தை விட்டும் நீங்கள் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றீர்களோ ஃபஇன்னஹு முலாகிக்கும், அந்த மரணம் உங்களை அடையும். விமானத்தில் பறந்த யாருமே மௌத்தை விரும்பியிருக்க மாட்டாங்க. மரணம் உங்களை அடையும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். உயிரோடு இருக்கின்ற எனக்கும் உங்களுக்கும் மரணத்தை பற்றி, மரண சிந்தனையை பற்றி இந்த விபத்து ஏற்படுத்தி இருக்கின்றதை பார்க்கலாம். இந்த சிந்தனை, மரண சிந்தனை, மரண ஞாபகம் அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் விரும்புது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் பல வசனங்களின் மூலமாக ஃபந்துர் கைஃப கான ஆகிபத்துல் ஸாலிமீன், அநியாயம் செய்தவர்களுடைய முடிவுகள் எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாமா? ஃபந்துர் கைஃப கான ஆகிபத்துல் முகஸ்ஸிபீன், பொய்ப்பித்தவர்களுடைய முடிவுகள் எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாமா? ஃபந்துர் கைஃப கான ஆகிபத்து மக்ரிஹிம், சூழ்ச்சி செய்தவர்களுடைய முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாமா? அன்னா தம்மர்னாஹும் வகௌமஹும் அஜ்மஈன், சூழ்ச்சி செய்தவர்களையும் அவர்களோடு இருந்தவர்களையும் அடியோடு நாம் அழித்தோமே, அதை நீங்கள் பார்க்க வேண்டாமா? காரூனை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான்: இந்த உலகத்தில்
அதிக செல்வங்களை பெற்ற அந்த காரூன், அவனை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற போது அல்லாஹ் சொல்கின்றான், அவலம் யாலம், அவன் அறிந்து கொள்ள வேண்டாமா, அன்னல்லாஹ கத் அஹ்லக மின் கப்லிஹி மினல் குரூனி மன் ஹுவ அஷத்து மின்ஹு குவத்தன் வ அக்ஸரு ஜம்ஆ, இவனை விட கடும் பலசாலியான, இவனை விட கடுமையான பொருளாதார வசதிகளை பெற்றவர்களை எல்லாம் நாங்கள் இந்த உலகத்திலே அழித்திருக்கின்றோம் என்பதை, மரணிக்க செய்திருக்கின்றோம் என்பதை இவன் புரிந்து கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் இந்த செய்திகளை சொல்லி எனக்கும் உங்களுக்கும் மரணத்தை ஞாபகப்படுத்துகின்றதை பார்க்கலாம். எனவே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் ஈமானை அதிகரிக்கக்கூடிய செய்திகளை தான் அல்லாஹ் சொல்லி தருகின்றான். இந்த ஞாபகம் நபித்தோழர்களிடத்தில் எங்களுக்கு இருந்ததை பார்க்கலாம். சாதாரண ஒரு சின்ன வலி, சாதாரண ஒரு சின்ன காய்ச்சல், ஏதாவது ஒரு நோய் வந்தால் உடனே அவர்களுக்கு மரணம்தான் ஞாபகம் வரும். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்ததுமே அந்த கிளைமேட் அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாமல் அபூபக்கர் சித்திக் ரதியல்லான் அவர்களுக்கும் பிலால் ரதியல்லான் அவர்களுக்கும் காய்ச்சல் வருது. அந்த நேரத்தில், காய்ச்சல் உச்சகட்டத்தை அடைந்த அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரதியல்லான் அவர்கள் சொல்கின்றார்கள் குல்லும் முஸப்பஹுன் ஃபி அஹ்லி வல் மௌத்து அதுனா மின் ஷிராக்கின் அலி, செருப்பு வாரை விட, நாங்கள் அணிகின்ற செருப்பு வாரை விட அருகாமையில் இருக்கின்ற அந்த மரணம், அந்த மரணத்தை வரும் வரைக்கும், அந்த மரணம் எப்போ வரும் என்று தெரியாது, என்னுடைய குடும்பத்தோடு ஒரு காலை பொழுதை நான் கழிப்பேனா என்று கூட எனக்கு தெரியாது என்று மரண ஞாபகம் வந்து அவர்கள் சொல்கின்றதை பார்க்கலாம். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அலா லைத ஷிஅரி ஹல் அபீதன் லைலத்தன் பிவாதின் வஹவுலி இதுகிர் வ ஜலீல், இதுகிர் ஜலீல் என்ற அந்த புட்கள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு இரா பொழுதை நான் கழிப்பேனா, அதற்குள் எனக்கு மரணம் வந்துவிடும். வஹல் அரிதன் யௌமன் மியா மஜன்னா, மஜன்னா என்ற தண்ணீரை நான் போய் அருந்துவதற்கு முதல் மரணம் என்னை வந்து அடையும். வஹல் யபுதூன ஃபி ஷாமா வ தஃபீல், ஷாமா தஃபீல் என்று சொல்லக்கூடிய மலைகளை என் கண்களால் பார்க்க கிடைக்குமா, அதற்குள் நான் மரணத்தை அடைந்து விடுவேனே என்று அந்த காய்ச்சலின் போது மரண சிந்தனை, மரண ஞாபகத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி சொல்லுகின்றதை எங்களுக்கு பார்க்கலாம். அப்போ நபித்தோழர்களிடத்தில் அது இருந்துச்சு. சின்ன ஒரு அசம்பாவிதம், சின்ன ஒரு காய்ச்சல், சின்ன ஒரு நிகழ்வு வந்தாலே நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன், மௌத்தை நான் சந்திக்க போகின்றேன் என்ற அந்த அச்சம், அந்த சிந்தனை நபித்தோழர்களுக்கு இருக்கின்றது என்பதை இந்த செய்திகளின் மூலமாக பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் வந்தால் உடனே அவங்க பள்ளிக்கு தான் போவாங்க, போய் 2 ரக்காத் தொழுவாங்க. என்ன மாதிரி அழிவுகள் வந்து விடுமோ, எதை நாங்கள் சந்திக்க போகின்றோமோ என்ற அந்த பயம் இருக்கும். எனவே எந்த நிகழ்வு எங்களை சுற்றி நடந்தாலும் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவன் மரணத்தை சிந்தித்து என்னுடைய ஈமானை, எங்களுடைய ஈமானை அதிகரித்து கொள்ளக்கூடியதாக நானும் நீங்களும் அதில் இந்த படிப்பினை பெறக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த மரணத்தை பார்த்த யாருமே இந்த உலகத்தில் வந்து அந்த அந்த சந்தர்ப்பத்தில் ஆடி போனவங்க தான் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இப்போ நேற்றைய சம்பவத்தில் ஒட்டுமொத்த உலகமும் ஆடி போச்சு இல்லை, எல்லாருக்குமே ஒரு பயம் வந்திருக்கும் இல்லை. உலகத்திலேயே மிகப்பெரிய அட்டூழியங்களை செய்து கொண்டு ஆனால் ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் மிகப்பெரிய கடவுள் என்று சொல்லிக்கிட்டு இருந்த ஃபிரௌன் அந்த மரணத்தை சந்திக்கிறான், கடல்ல மூழ்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவனுக்குள்ள ஒரு பயம் வந்து, ரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அந்த சந்தர்ப்பத்தில் ஃபிரௌன் மரணத்தை பார்த்த அந்த அந்த பயத்தின் காரணமாக இந்த செய்தி எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தரக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னால், மரணம் எப்போ வேண்டுமானாலும் வரலாம், எந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுமானாலும் வரலாம். அப்படி வருகின்ற போது அந்த மரணத்துக்கு நானும் நீங்களும் தயாராக இருக்க வேண்டும் என்ற செய்தியை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சொல்லி தருகின்றான். நேற்றைய அந்த சம்பவத்தில் எங்களில் சில பேர் நாங்கள் என்ன நினைப்போம் என்று சொன்னால், இதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் போகிறத நிறுத்திடணும்டா, கொஞ்ச நாளைக்கு நிறுத்திடணும். ஏன்னா அதில் இப்போ ஒரு வண்டியில் போனால் கூட தப்பலாம், அதில் ஃப்ளைட்டில் போனால் தப்ப முடியாது, இப்படியே நாங்கள் நினைக்கிறோம். உலகத்தில் எதில் நீங்கள் போனாலும் ஆக்சிடென்ட் நடந்து தான் தீரும்.
பைக்கில் போனால் ஆக்சிடென்ட் நடக்குது, சாவா தான் செய்கிறாங்க. காரில் போய் சாவா தான் செய்கிறாங்க. எதில் போனாலும் நீ உங்களுக்கு சாவு வரும். அதான் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத், இரும்பு கோட்டைக்குள்ளே நீங்கள் போய் நின்று எனக்கு மௌத்தே வந்துடக்கூடாது, நான் ஒரு 1000 வருஷம் இந்த உலகத்தில் வாழ வேணும், வெளியே போனால் தான் சாகு வரும். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜி முஷையதா, இரும்பு கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடையும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இது முதல் செய்தி. ரெண்டாவது, நேற்று அந்த ஃப்ளைட்டில் போனவங்க, ஒரு மூமினுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, போகவே இல்லைன்னு வைங்களேன், ஃப்ளைட் ஏறவே இல்லை, ஏர்போர்ட்லேருந்து அந்த 240 பேரும் இருந்தேன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு பில்டிங் உடஞ்சி விழுந்தாவது அந்த 240 பேரும் செத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய அஜல் முடிஞ்சிச்சு, அவங்க நேற்று சாக வேண்டிய நேரம் அது. அதுக்கு ஒரு நிகழ்வு நடந்துச்சே தவிர அந்த நிகழ்வு நேற்று ஃப்ளைட்டே போகலை, அவங்க ஏர்போர்ட்டில் தான் இருந்தாங்க. முன்கூட்டியே அறிவிச்சிட்டான், ஃப்ளைட்டில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் இருக்குது, இன்றைக்கி ஃப்ளைட்டு போகாது அப்படின்னு சொல்லி. அந்த 240 பேரும் ஏர்போர்ட்டுக்குள்ளே இருந்தாங்களும் பில்டிங் உடஞ்சி விழுந்தாவது என்ன சரிவன் நடந்தாவது நேற்று அந்த 240 பேரும் செத்துருப்பாங்க. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபைதா ஜா அஜலுஹும், உங்களுக்கான நேரம் வந்து விட்டால் லா யஸ்தஅഖிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமுன், ஒரு செகண்ட் உங்களை முற்படுத்தவும் மாட்டோம், ஒரு செகண்ட் உங்களை பிற்படுத்தவும் மாட்டோம். சில நேரங்களில் டாக்டர் சொல்லுவாங்கல்ல, 10 நிமிஷத்துக்கு கொண்டு வந்த உசுரை காப்பாற்றலாம் என்று. 10 மணி நேரத்துக்கு கொண்டு வந்தாலும் 10 மணி நேரத்துக்கு கொண்டு வந்தாலும் எல்லா ட்ரீட்மெண்ட்டை செய்தாலும் அவன் சாக வேண்டியது 1 மணி என்று சொன்னால் அந்த 1 மணிக்கு அவன் செத்து தான் ஆகுவான். அதிலிருந்து அவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய நியதி. ஐனமா தக்கூனு யுத்ரிக்கும், அல்லாஹ் சொல்கின்றான், ஃபைதா ஜா அஜலுஹும், உங்களுக்கான நேரம் வந்து விட்டால் லா யஸ்தஅഖிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமுன், ஒரு செகண்ட், அல்லாஹ் அந்த செகண்டை 1000 தடவை பிரித்து அந்த ஒரு நொடி பொழுதாவது உங்களுடைய மரணத்தை நாங்கள் முற்படுத்த மாட்டோம், பிற்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே நேற்று அந்த ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, அவ்வளோதான். போகவே இல்லைன்னு வைங்களே, அவங்க அந்த இந்தியாவில் தான் இருந்தேன்னு வைங்களே, அதே ஏர்போர்ட்டில் இல்லை, வீட்டில் தான் இருந்தேன்னு வைங்களே, நேற்றைய தினம் அந்த நேரத்தில் அந்த 240 பேரும் ஏதோ ஒரு முறையில் செத்து தான் இருப்பாங்க, மரணிச்சு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய நேரம் இந்த உலகத்தில் அவங்க வாழ வேண்டிய காலம் முடிஞ்சிருச்சு. எனவே நானும் நீங்களும் பெற வேண்டிய படிப்பை இன்றைக்கு நானும் நீங்களும் உசுரோடு இருக்கிறோம், இன்னுமே எங்களோட நேரம் வரையில்லை. நாளைக்கே நாங்கள் ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம், நேற்று ஒருத்தர் உயிர் தப்பியிருக்கிறார்கள்ல, என்ன அவருக்கான நேரம் இல்லை நேற்று. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்கல்ல, எப்படிதான் இவன் தப்பினா அப்படின்னு சொல்லி. மொத்த பேரும் செத்து, இவன் மட்டும் எப்படிடா தப்பினா, அவருக்கான நேரம் இல்லை, அவ்வளோதான். நான் ஒரு 50 வயசில் மௌத்தா போகணும்னா 45 வயசில் எனக்கு மரணம் வராது. நானே அந்த ஃப்ளைட்டில் போயிருந்தா கூட நான் செத்துருக்க மாட்டேன். ஏன்னா அல்லாஹ்வுடைய நீதியில் 50 வருஷத்தில் சாகணும் இருக்குது. இதான் இந்த நம்பிக்கை வர வேண்டும் எங்களுக்கு மத்தியில். எனவே ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் ஃப்ளைட்டில் போகிறதுக்கோ, பைக்கில் போகிறதுக்கோ, காரில் போகிறதுக்கோ, வேனில் போகிறதுக்கோ பயப்படக்கூடாது. ஏன்னா மௌத்தை நானாக தேடி போக தேவையில்லை, அதுவாக வரும். எனக்கான சந்தர்ப்பம் இருக்குது, எனக்கான நேரம் இருக்குது. அது எப்போ வேணாலும், நான் வீட்டிலே உட்காந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறேன், திடீரென்று ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, என்ன பண்ணுறது? அப்போ ஒரு மூமினுடைய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் திருமறை குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தரக்கூடியது, உங்களுக்கான நேரம் வந்து விட்டால் அந்த நேரத்தை நீங்கள் அடைந்து தான் தருவீங்க. ஒரு செகண்ட் உங்களை முற்படுத்த மாட்டோம், பிற்படுத்த மாட்டோம், உங்களோட உசுரை நாங்கள் கைப்பற்றுகின்றோம். அதனால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மரணத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நாங்கள் இன்றைக்கி எக்ஸசைஸ், இந்த விளையாட்டு இதெல்லாம் சரி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தவிர மௌத்தை பிற்படுத்துறதுக்கு இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி இந்த மருத்துவ ரீதியாக, சாப்பாட்டு ரீதியாக அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, இப்படி இருங்க, அப்படி இருங்க சொல்கிறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது தான் புரிஞ்சுக்கொள்ளணுமே தவிர மரணத்தை பிற்படுத்த முடியாது. 50 வயசில் சாகிறவனை 70 வயசில் சாக வைக்கலுமா எக்ஸசைஸ் செஞ்சு? முடியாது. நல்ல வாட்ட சாட்டமான நல்ல எக்ஸசைஸ், நல்ல உடம்பு இருக்கிறவனே மௌத்தா போகிறான். 2 வயசு புள்ள மௌத்தா போகுது, 5 வயசு புள்ள மௌத்தா போகுது, 10 வயசு புள்ள மௌத்தா போகுது, திடீரென்று ஒரு தலைவலி வருது மௌத்தா போகுது. நல்ல ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க, எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க மௌத்தா போகிறாங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்டா, மரணம் வந்து விட்டால் அவனுடைய உடம்பினுடைய தோற்றத்துக்கோ உடம்பினுடைய வலிமைக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால் அல்லாஹ் சொல்கிறோம், உன்னை விட உலகத்தில் வலிமையானவங்க, உன்னை விட பணம் பலம் கொண்டவங்க, உன்னை விட பெரும் பெரும் சக்திகளை கொண்டவர்கள் இந்த உலகத்தில் நாங்கள் அழித்திருக்கின்றோம், உங்களை அழிப்பது எங்களுக்கு ஒரு பெரிய வேலையே இல்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த மரணத்திற்கும் எங்களுடைய உடலுக்கும் சம்பந்தமே இல்லை. உடலில் நாங்கள் இருக்கும்போது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான் நாங்கள் இவ்வளவு செய்கிறோமே தவிர
மரணம் எப்போ வேண்டுமானாலும், எந்த வயதில் வேண்டுமானாலும், எப்படி என்ன தோற்றத்தில் வேண்டுமானாலும் எனக்கும் உங்களுக்கும் வந்தே தான் தீரும். சில உதாரணங்களை பார்க்கலாம். ரோட்டில் சும்மா நடந்துக்கிட்டு போவார். ஒரு பெரிய ஒரு லாரியோ பஸ்ஸோ வரும், ஒரு சின்ன கல் இருக்கும், அந்த கல்லில் டயரில் பட்டு கொண்டு வந்து அந்த தலையில் வந்து படும். அவன் இந்த தலையில் வந்து பட்டு அந்த இடத்துல அவன் செத்துருவான். வண்டி வந்து அவனை முட்டவும் இல்லை, இவன் வண்டியில் போய் முட்டவும் இல்லை, இவன் பாட்டில் இவன் நடந்து போகிறான். ஒரு ரோட்டில் ஒரு சின்ன கல், அது டயரில் அப்படியே நசுக்கி என்ன செய்யறதுனா டயரை அப்படியே அடிக்குது, வந்து இங்கே படுது சாகுறான். 2 பேர் நடந்து போகிறாங்க, வண்டி வந்து முட்டுது. முன்னாடி உள்ளவனை தான் சாகணும், முட்டிப்பட்டா. அவன் சாகாமல் அடுத்தவன் சாகுறான். பார்க்குறோம் இன்றைக்கி உலகத்தில். டயருக்குள்ளே போயிட்டு வெளியே வர்றான். ஏன்னா அவனுக்குண்டான நேரம் அல்ல அது. நாங்கள் நினைக்கிறோம் ஜஸ்ட்டு தப்புன்னு, எப்படியோ அவன் ட்ரை பண்ணி வெளியே வந்துட்டான்டா, அப்படியெல்லாம் கிடையாது. அவன் ட்ரை பண்ணலாம் இல்லை, அவன் முயற்சி செஞ்சிருப்பான், ஆனால் அல்லாஹ் அவனை காப்பாற்றினான், அவ்வளோதான். அவனுக்கான நேரம் அது அல்ல. எனவே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த அசம்பாவிதங்கள், இந்த நிகழ்வுகள், இது எல்லாத்தையும் கொண்டு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் உணர்த்த வருகின்றது உங்களுக்கான மரணம் என்னொன்று வரும், அதற்கு முன் உங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சன் அமலா. மௌத்தையும் மௌத்துக்கான ஒரு வாழ்வையும் உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கின்றோம், நீங்கள் எவ்வாறு இந்த உலகத்திலே வாழ்கின்றீர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகின்றார்கள், அல்லாஹ் இந்த உலகத்தில் அவனுடைய பிரதிநிதிகளாக உங்களை படைத்ததற்கான காரணமே லியந்துரு கைஃப தஅமலூன், எவ்வாறு நீங்கள் வணக்க வழிபாடுகள் செய்கின்றீர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம். அதனால தான் மரண தருவாயில், மரண நேரத்தில் கெட்டவர்கள் என்ன செய்வார்கள்னா, ரப்பனா இன்னா சமிஅனா, யா அல்லாஹ் நாங்கள் பார்த்து விட்டோம், செவியேற்று விட்டோம், ஃபர்ஜஅனா எங்களை திரும்ப இந்த உலகத்துக்கு கொஞ்ச நேரம் அனுப்பிவை, நஅமல் சாலிஹா சாலிஹான அமல்களை நாங்கள் செய்து உன்னிடத்தில் மீண்டு வருகின்றோம் என்று அந்த நேரத்திலையும் எதை புலம்புவான்னு சொன்னால், எனக்கு ஒரு நல்ல அமல்கள் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தாயா அல்லாஹ் திரும்ப தாயான்னு ஒவ்வொருவரும் மரண தருவாயிலே இவ்வாறு புலம்புவார்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம். இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த சந்தர்ப்பம், மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். மௌத்து எனக்கும் உங்களுக்கு இன்னும் வர இல்லை. இருக்கிற காலத்தை, இருக்கிற நேரத்தை, இருக்கிற நிமிடங்களை நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விதத்தில் கழிக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் ஒரு பாவத்தில் ஈடுபடுகின்ற போது அவனுக்கான சிந்தனை எப்படி இருக்கணும் என்று சொன்னால், இதே பாவத்தில், இதே தவறில் என்னுடைய உயிர் பிரிந்தால் என்னுடைய நிலை என்னவாக இருக்கும் என்ன அந்த பயம் இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த மரண சிந்தனை இருந்துச்சுன்னு சொன்னால், பாவங்கள்லேருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்வோம். பாவமான காரியங்கள் இருக்குது இல்லை இந்த உலகத்தில், நிறைய இருக்குது பாவமான காரியங்கள். சில பாவமான காரியங்கள் ஒரு செகண்டில் செய்கிறதா இருக்கும், இன்னும் சில நேரங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிறதாக இருக்கும், இன்னும் சில பாவமான காரியங்கள் 1 மணி நேரத்தில் செய்கிறதாக இருக்கும், இன்னும் சில பாவமான காரியங்கள் ஒரு நாளே தேவைப்படும். அதுக்கான பிளானை போட்டு எல்லாம் செஞ்சு ஒரு மனிதனாக நானும் நீங்கள் ஒரு மூமினாக என்ன யோசிக்க வேண்டும் என்றால், இப்போ இந்த செகண்ட், இந்த நிமிடம் என்னுடைய உயிர் பிரிந்தால் என்னுடைய நிலை என்ன, நான் எங்கே போவேன், நாளை மறுமையில் அல்லாஹ் என்னிடத்தில் என்னென்ன கேள்விகளை கேட்டால் எனக்கு பதில் இருக்கின்றதா என்பதை ஒரு கணம் நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த மரணத்தை சிந்திப்பதின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் முதலாவது கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னு சொன்னால், பாவத்தை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும். இரண்டாவதாக இந்த மரண பயம் அல்லாஹ்வின் பக்கம் எங்களை நெருக்கக்கூடியதாக, நன்மைகளை செய்யக்கூடியதாக இந்த மரண பயம் என்னையும் உங்களையும் மாற்ற வேண்டும். எனவே இந்த மரணத்தை அடிக்கடி சிந்தித்து மரணத்தோட அந்த சிந்தனையோடு வாழ்ந்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, மரணத்தை பற்றி அடிக்கடி சிந்திக்கக்கூடிய மூமின்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். இப்போ எனக்கும் உங்களுக்கும் மரணம் வந்தால் எந்த கண்ணால் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோமோ இந்த கண்ணை அசைக்கவும் முடியாது, எதையும் பார்க்கவும் முடியாது. எந்த கைகளை கால்களை அசைத்து கொண்டிருக்கின்றோமோ இந்த கால்களையோ கைகளையோ அசைக்க முடியாது.
ஒரு சாதாரண இந்த மைக்கு எப்படி இருக்குதோ அல்லது இந்த சேர் எப்படி இருக்குதோ அதுபோல் ஒரு ஜடப்பொருளாக நானும் நீங்களும் மாறிவிடுவோம். எந்த அசைவும் இல்லாத, எதையும் பார்க்க முடியாத, எதையும் கேட்க முடியாத ஒரு வெறுமனே ஒரு ஒரு மரக்கட்டையை போல நானும் நீங்களும் மாறிவிடுவோம். ஜனாசாவை குளிப்பட்டுகின்ற போதும் அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா, கையை அந்த பக்கம் கொண்டு வாங்க, காலை இந்த பக்கம் கொண்டு வருவாங்க, என்ன செய்வாங்க, விரல்களை கோதி அவங்க தான் குளிப்பாட்டுவாங்க, தண்ணியை ஊற்றுவாங்க, முடிகளை வாரி விடுவாங்க, நமக்கு அந்த ட்ரெஸ்ஸை அணிவிச்சு விடுவாங்க. நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. அதுக்கப்புறம் கொண்டு போய் அந்த இருட்டறைக்குள்ளே கொண்டு போய் வைப்பாங்க. வச்சுட்டு எல்லாமே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக தான் அதுக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு திரும்ப வரவே முடியாது. ஒரு வாய்ப்பு கிடைக்காது. இப்போ கிடைச்சதுக்கு இந்த சந்தர்ப்பம் இருக்குதுல்ல, திரும்ப கிடைக்காது, வாய்ப்பு கிடைக்காது. அதனால தான் ஒரு அறிஞர் கேட்டாராம், ஜனாசா ஒரு இந்த கபருக்குள்ளே வச்சு எல்லாரும் பக்கத்தில் வச்சு, இப்போ இந்த கபூரில் அடக்கப்பட்டிருக்கிற மனிதருக்கு திரும்ப இந்த உலகத்துக்கு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவர் என்ன செய்வார்ன்னு கேட்டாராம், எல்லாரையும் பக்கத்தில் வச்சு. அப்போ அவங்க சொன்னாராம், வந்தாருன்னா அவர் நல்ல அமல்களை செய்வாருன்னா, பார்த்துட்டு போனவர் இல்லை, மரணத்தை பார்த்து நரகத்தை அப்படி நல்ல கெட்டவராக எல்லாம் பார்த்துட்டு போனவன் வந்தால் நல்ல சாலிஹான்னு ஒருத்தனை நல்லவனாக மாறுவான். அப்படியே அவனுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லை. உசுரோடு இருக்கிறவங்களும் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இருக்குது தானே, அப்படி வாழலாம் தானேன்னு கேட்டாராம். அப்படி தானே, அவனுக்கு திரும்ப வர முடியாது. ஆனால் அவன் வந்தால் எதை செய்வான்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, நீங்கள் உசுரோடு இருக்கிறீங்கல்ல, நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்கல்ல, இப்படி ஒன்று தான் நடக்க போகுது எனக்கும் அப்படின்ட்டு, ஏன் உங்களால் வாழ முடியாது அப்படியே அந்த அறிஞர் இருக்கிறவங்களுக்கு புரிய வச்சாங்களாம். என்ன சும்மா யோசிச்சு பாருங்களேன், நான் என்ற ஒருவன் மரணித்து கபருக்குள்ளே கொண்டு போய் வைத்து விட்டால் அதற்கு பின்னால் இந்த உலகத்துக்கு 1000 இல்லை கோடி வருடங்கள் போனாலும் என்னை போன்ற ஒருவன் இந்த உலகத்துக்கு வரமாட்டான், நானும் வரமாட்டேன். மீண்டும் நான் வருவேன். மறுமையில் எல்லாரும் எழுப்பப்படுகின்ற போது நான் முன்னாடி நிற்பேன். அப்போ என் மனைவியோ அவங்க யாருன்னு தெரியாமல் போகும், என் வாப்பா யாருன்னு தெரியாமல் போகும். நான் தனியாக தான் கோடிக்கணக்கான வருடங்கள் கபருக்குள்ளே இருக்க வேண்டும். அதற்கு பின்னாடி தனியாக தான் மறுமையில் விசாரணையை சந்திக்க வேண்டும். அப்படி தனியாக தான் நாளை மறுமையில் அந்த அல்லாவையும் சந்திக்க வேண்டும். அதற்கு பின்னாடி நான் சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கிறதும் தனியாக தான் என்னை தீர்மானிப்பான்ல, யாருமே வரமாட்டாங்க. அப்போ இந்த உலகம் ஒரு அற்பமான சுகங்களை கொண்ட ஒரு உலகம் அப்படின்றத நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் மத்தாஉன் கலீலுன், கொஞ்சம் நேர சந்தோஷம்தான். நாளைக்கு மறுமையில் என்னையும் எழுப்பி உங்களையும் எழுப்பி அல்லாஹ் கேட்பான், நம்ம உலகத்தில் எவ்வளோ நேரம் நீங்கள் வாழ்ந்தீர்கள், எவ்வளோ சந்திச்சிங்க. அவங்க நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், என்ன ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறிது நேரங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம், அல்ல ஒரு சில நிமிடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம். மறுமையோட கம்பேர் பண்ண போகல எங்களுக்கு உண்டான இந்த 60-70 வருடங்கள் ஒன்றுமே கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த 1000 வருடம் கூட மறுமையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சில ஒரு சில மணித்தியாலங்கள் தான். அப்போ இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ போகிற காலம் சிறிது காலம்தான். அல்லாவுக்கு பொருத்தமான விதத்தில் அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த அந்த வழியில் நாளை மறுமையில் சொர்க்கத்துக்குண்டான அந்த பொருத்தமான மனிதர்களாக இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மரணத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்துது. அப்படி மரணம் வந்துவிட்டால் அது வயசு எல்லை இல்லை, 60 வயசில் 50 வயசுல இல்லை, இந்த வயசுலையும் 20 வயசுலையும் வரும், 2 வயசுலையும் வரும், 1 வயசுலையும் வரும், 60 வயசுலையும் வரும். எனவே அதை வருகின்ற போது மறுமைக்கு தயாரானவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.